ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் லாஸ்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கதையெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு முதல் கதையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் எப்படி ஒரு ஸ்டோரியை படிக்கிறது, ஒரு டயலாக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது என்னென்ன மீனிங்கில் வருது அப்படிங்கிறத நாம் கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடாலஜிஸை நீங்கள் ஸ்டோரி படிக்கும் பொழுது இல்லாட்டி ஏதாவது ரிட்டன் டாக்குமெண்ட்டை படிக்கும் பொழுது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மீனிங் கிடச்சிரும். சரிங்களா? ரைட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா த டூ கோட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த த டூ கோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன கதை. ஓகேங்களா? ஒரே பேஜில் முடிஞ்சிடும். ஒரு 4-5 பேராகிராஃப் தான் வரும். நிறைய டயலாக்ஸஸ் இருக்கும். இது என்ன ஒரு கான்செப்டை வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆடுகளும் சந்திச்சுக்குது. அது சந்திச்சுக்கும் பொழுது என்ன மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்டோரியே. ஓகே, அதனால இந்த பிக்சர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிக்சர் கொடுத்துருக்கோம். 2 ஆடும் பார்த்தீங்கன்னா நடுவில் நிற்கிது. ஓகே, ரைட். பாருங்கள். ஓவர் அ ரிவர். எப்படி? ஓவர் அ ரிவர். இந்த ஓவர் அ ரிவர் அப்படிங்கிறதுக்கு அடுத்தே பார்த்தீங்க அப்படின்னா தேர் வாஸ் அ வெரி நேரோ பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு முழு வாக்கியம் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், முழு வாக்கியம் இருக்குது. ஓவர் ரிவர் அதாவதுங்க ஒரு ப்ரிப்போசிஷனில் ஸ்டார்ட் பண்ணி அதற்கடுத்து ஒரு நவுன் எடுத்துருக்கு. அப்போ ஓவர் ரிவர்னா ஒரு ஆற்றிற்கு மேலே அப்படின்னு அர்த்தம். ஓவர் தான், அபவ் கிடையாது. அபவ்னா ரொம்பவும் ஹைட்டுன்னு அர்த்தம். ஓவர் அப்படின்னா ஓரளவுக்கு மேலே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தேர் வாஸ் அ வெரி நேரோ பிரிட்ஜ் ஓவர் அ ரிவர். இதை தூக்கி இங்கே கடைசியில் போட்டிங்கனாலும் கரெக்டாக மீனிங் வரும். அதுதான் நம்ம ஸ்டாண்டர்டாக கற்று வச்சுருக்க ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். எப்படி? தேர் வாஸ் அ வெரி நேரோ பிரிட்ஜ் ஓவர் அ ரிவர் அப்படி தான் நம்ம கற்று வச்சுருக்கோம். நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஓவர் ரிவர் தேர் வாஸ் அ வெரி நேரோ பிரிட்ஜ். ஒரு குறுகலான ஒரு பிரிட்ஜு இருந்துச்சு. பாருங்கள், வாஸ்னா இருந்தது. ஒன் டே ஒரு நாள். ஓகே, எப்பயுமே நல்லா கவனிக்கணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லி கொடுக்குறேன். ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். எப்படி? ஒரு வேர்பை பார்க்கணும். வேர்ப் எங்கே இருக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு நவுன் இருக்கும். அதற்கு முன்னாடி இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனியாக பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா எப்போ சப்ஜெக்டில் ஆரம்பித்து அதற்கடுத்து வேர்பு வருதோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸான ஒரு ஃபுல் சென்டென்ஸ் ஃப்ளோ ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கீவேர்டு கனெக்டிங் வேர்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒன் டே ஒரு நாள். அ கோட். அ கோட்னா ஒரு கோட், ஒரு ஆடு. வாஸ் கிராசிங் என்ன அர்த்தம்? வாஸ் கிராசிங்னா கடந்து கொண்டு இருந்தது. ஏன்னா ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. அ கோட் வாஸ் கிராசிங் திஸ் பிரிட்ஜ். ஓகே, மேலே பாருங்கள் இந்த பிரிட்ஜை. இந்த 2 ஆடில் அது எந்த ஆடாக வேணால் இருக்கலாம். ஓகே, ஒரு ஆடு என்ன பண்ணிட்டு இருந்துச்சாமா? கடந்து கொண்டு இருந்தது. ஜஸ்ட் அட் த மிடில் ஆஃப் த பிரிட்ஜ். பாருங்கள், ஜஸ்ட் அட் த மிடில் ஆஃப் த பிரிட்ஜ் ஹீ மெட் அனதர் கோட். அப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. ஹீ மெட், இங்கே வேர்பு, இங்கே சப்ஜெக்ட். இப்படி பிரித்து பார்க்கணுங்க. சப்ஜெக்ட்டு வேர்பு எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு இணைப்பு சொற்களாக தான் வரும். பாருங்கள், ஜஸ்ட் அட் த மிடில் ஆஃப் த பிரிட்ஜ். எங்கேயாமா? மிடில் ஆஃப் த பிரிட்ஜில். இந்த மிடில் ஆஃப் த பிரிட்ஜில் ஹீ மெட் அனதர் கோட். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஆடு வந்து கடந்துட்டு இருந்துச்சுல்ல, அப்படியே குறுக்க நடந்து வந்துச்சுல்ல, அது இன்னொரு ஆடை வந்து மீட் பண்ணுச்சாமா. ஓகே, அதான் மெட். ஹீ மெட் அனதர் கோட். தேர் வாஸ் நோ ரூம் ஃபார் தெம் டு பாஸ். தேர் வாஸ் நோ ரூம். இந்த இடத்துல ரூம் அப்படின்னா 2 பிஹெச்கே 3 பிஹெச்கே அதெல்லாம் கிடையாது. ஏசி ரூம் எல்லாம் அப்படி போயிடக்கூடாது நீங்கள். இந்த இடத்துல ரூமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பேஸ். ஓகே, இடம் அப்படின்னு அர்த்தம். தேர் வாஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் தெம் டு பாஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? எப்படி? தேர் வாஸ் நோ ரூம் ஃபார் தெம் டு பாஸ். அவர்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவான இடம் இல்லாதிருந்தது. அதான் வாஸ். ஓகே, வாஸ்னா இருந்தது, நோ ரூம்னா இல்லை, அப்போ இல்லாமல் இருந்ததுன்னு அர்த்தம். தேர் வாஸ் நோ ரூம் ஃபார் தெம் டு பாஸ். அவர்கள் கடந்து செல்வதற்கான வழிகள் இல்லாமல் இருந்தது, இடம் இல்லாமல் இருந்தது. கோ பேக். நல்லா கவனிக்கணுங்க. இந்த கொட்டேஷன் மார்க் இருக்குங்களா? இந்த கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்கிற வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். அதற்கடுத்து எழுதப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். ஏன் அப்படின்னா கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது அவர்கள் கூறிய வார்த்தைகள். ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா யார் அந்த ஆளோ அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கும்.
ஏன்னா இது டைரக்ட் ஸ்பீச். அடுத்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நம்ம வழக்கமாக பேசக்கூடிய அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஹீ செட் தட்டு, ஹீ டோல்டு ஹிம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா கொட்டேஷனில் இருக்கிற மாதிரி பேசுவோம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டேஷனில் இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டுட்டு இடையில ஒரு சில வார்த்தைகளை போட்டு அதற்கடுத்து மறுபடியும் கொட்டேஷன் போட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா கொட்டேஷனுக்குள்ளே போட்டிருக்கிறது அப்படியே தொடர்ந்து படிச்சிருங்க. பாருங்கள், கோ பேக் கம்மா இருக்குது, கோ பேக் தேர் இஸ் நோ ரூம் ஃபார் போத் ஆஃப் அஸ். இப்போ சேர்த்து படிக்கும்போது மீனிங் கிடச்சிருச்சு. கோ பேக் பின்னாடி போ, தேர் இஸ் நோ ரூம் ஃபார் போத் ஆஃப் அஸ், நாம் 2 பேர்த்துக்கும் இடம் இல்லை, அதனால் நீ பின்னாடி போ அப்படின்னு செட் சொல்லுச்சு. ஒன் கோ டு அதர், சாரி டு த அதர், ஓகே, டு அதர்னு சொல்லக்கூடாது, டு தி அதர்னு சொல்லணும். அப்போ ஒரு ஆடு இன்னொரு ஆடுகிட்ட சொல்லிச்சாமா. ஓகே, செட் ஒன் கோட் டு தி அதர், இன்னொரு ஆடுகிட்ட சொல்லிச்சு. உடனே பாருங்கள் கீழே எப்படி இருக்குது, கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது, இடையில பார்த்தீங்கன்னா யார் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு இருக்குது, மறுபடியும் கொட்டேஷனில் இருக்கிற வார்த்தைகள் இருக்குது. ஓகே, இந்த பர்டிகுலர் வார்த்தை திரும்பவும் ரிப்பீட் ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு புது சென்டென்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இங்கே ரிப்பீட் ஆகுதா? அப்போது மேலே இருக்க 2 டைலாகுமே இவர் சொன்னதுன்னு அர்த்தம். ஓகே, என்ன சொல்லியிருக்காரு? வை ஷுட் ஐ கோ பேக், வை ஷுட் ஐ கோ பேக், நான் ஏன் பின்னாடி போகணும், வை ஷுட் நாட் யூ கோ பேக், நீ ஏன் போகக்கூடாது பின்னாடி அப்படின்னு அந்த ஆடு கேட்குதாமா. எப்படி? வை ஷுட் ஐ கோ பேக், வை ஷுட் நாட் யூ கோ பேக், நான் ஏன் பின்னாடி போகணும், நீ ஏன் பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு செட் த அதர் கோட், இன்னொரு ஆடு சொல்லிச்சாமா. அடுத்து பாருங்கள், அடுத்து நடுவில் இருக்க வார்த்தை வந்துருச்சு, இங்கே ஒரு டைலாகு, அதை தொடர்ந்து இங்கே ஒரு டைலாக். சரிங்களா? அப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் படிக்கணும். யூ மஸ்ட் கோ பேக் பிகாஸ் ஐ ஆம் ஸ்ட்ராங்கர் தேன் யூ, யூ மஸ்ட் கோ பேக் பிகாஸ் ஐ ஆம் ஸ்ட்ராங்கர் தேன் யூ. அதாவதுங்க, அவங்கெல்லாம் பேசின டைலாக்ஸ் எல்லாம் பாஸ்டில் இருந்தாலும் கதைன்னு வரும் பொழுது அவர்கள் சொன்னது நீங்கள் அப்படியே சொல்கிறீங்கன்னா அந்த ப்ரெசன்ட் டென்ஸு தான் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதான் டைரக்ட் ஸ்பீச். அதை பாருங்கள், எல்லாமே ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும், பாஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன டைலாக்ஸ் அப்படியே சொல்கிறாங்க. அவங்க எப்படி பேசியிருப்பாங்க? அவங்க 2 பேத்துக்குள்ளே அவங்க பேசும்பொழுது ப்ரெசென்ட்டில் தானே பேசியிருப்பாங்க. அப்போ அதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? யூ மஸ்ட் கோ பேக், நீ பின்னாடி போ, பிகாஸ் ஐ எம் ஸ்ட்ராங்கர் தேன் யூ செட் த ஃபஸ்ட் கோட். ஃபஸ்ட் கோட் யார்? ஃபஸ்ட்டே சொல்லிச்சு இல்லை, போ பின்னாடி, கோ பேக் அப்படின்னு சொல்லிச்சு இல்லை, அதுதான் ஃபஸ்ட் கோட். அது சொல்லுது ஒழுங்காக பின்னாடி போயிரு, யூ மஸ்ட் கோ பேக், நீ தான் பின்னாடி போகணும், ஏன்னா உன்னை விட நான் தான்டா ஸ்ட்ராங்கு அப்படின்னு அது சொல்லுது. ஓகே, அடுத்து பாருங்கள், யூ ஆர் நாட் த ஸ்ட்ராங்கர் தேன் ஐ, தேன் மீன்னு வரல, என்னென்னு வந்திருக்கு, தேன் ஐன்னு தான் வந்திருக்கு. ஓகே, தேன் மீலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யூ ஆர் நாட் த ஸ்ட்ராங்கர் தேன் ஐ செட் த செகண்ட் கோட். ரெண்டாவது கோட் என்ன சொல்லுதாமா, நீ என்னை விடலாம் ஸ்ட்ராங்கர் கிடையாது, பலசாலி கிடையாது, யூ ஆர் நாட் ஸ்ட்ராங்கர் தேன் ஐ செட் த செகண்ட் கோட். ஓகே, இப்போ புரிஞ்சது இல்லைங்க இந்த ஒரு சினாரி என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு. ரெண்டும் பேசிகிட்டு இருக்கு. நீ போ பின்னாடி, இல்லை நீ போ, நான் ஏன் போகணும், நான் உன்னோட பலசாலி, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அது வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்குது. சரிங்களா? அடுத்து வாங்க, we will see about that. பாருங்கள், we will see about that said the first goat. ஓ அப்படியா, அதையும் பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், we will see about that, அதையும் பார்த்துடலாம். ஒரு கை பார்த்துடலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஓ அப்படியா, அவ்வளோ பெரிய ஆளா நீ, வாடா ஒரு கை பார்த்தலான்னு சொல்லுவோம்ல. அதற்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் என்னென்னா we will see about that. ஓ அதையும் ஒரு கை பார்த்துடலாம். செட் த ஃபஸ்ட் கோட், யார்? ஃபஸ்ட் கோட் கோ பேக்னு சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோட் சொல்லிட்டு, அண்ட் he put down his arms to fight. இங்கே பாருங்கள், எதுவுமே கொட்டேஷனில் இல்லை, இப்போ தனியாக இருக்குது. கொட்டேஷனில் இருக்கான்னு பாருங்கள், இது உங்களுக்காக நான் அழிச்சு காட்டுறேன். பாருங்கள், கொட்டேஷனில் இருக்கா இந்த வார்த்தை, he put down his arms to fight? கொட்டேஷனில் இருக்குங்களா? கிடையாது. அப்போ கொட்டேஷனில் இல்லை அப்படின்னா அது அந்த வார்த்தையை பேசவில்லைன்னு அர்த்தம். அது அந்த செயலை செய்ததை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம சொல்கிறோம். இது வரைக்கும் அவங்க பேசுனாங்க, அவங்க வந்து டைரெக்டாக பேசுனதை பார்த்தோம். இப்போ இது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், we will see about that கொட்டேஷனில் இருக்குது, அது சொல்லிச்சு. அப்படியே ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, he put down his hands to fight, தலையை கீழே போட்டது. எப்படி? சண்டை போடுறதுக்காக. ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு என்ன பண்ணும், தலையை நல்லா கீழே போட்டு ஓடி வந்து ஒரு முட்டு முட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பறந்து போய் விழுந்துருவோம். அந்த மாதிரி அது முட்டும், அதற்காக ரெடி ஆகுது. he put down his hands to fight. உடனே ஸ்டாப்,
செட் த செகண்ட் கோட். ரெண்டாவது ஆடு இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுது, ஸ்டாப். ஏன்னா அது கொட்டேஷனில் இருக்குது. மறுபடியும் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகளே வருது பாருங்கள். ஓகே, அதை பாருங்கள். கொட்டேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. புரியுதுங்களா? அப்போ அது வரைக்கும் இருக்க டைலாகை ஒரு ஆடு வந்து டைரெக்டாக அவங்ககிட்ட பேசியிருக்கு. அவங்க பேசும்போது என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே டென்ஸில் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். இஃப் வி ஃபைட், நாம் சண்டை போட்டால், வி ஷால் போத் ஃபால் இன்டு த ரிவர். வி ஷால் அப்படின்னா உறுதியாக அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷால் அப்படிங்கிற வார்த்தையை தான் வில்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணாங்க. மாடர்ன் இங்கிலீஷில் நம்ம ஷாலுக்கு பதிலாக வில்லை யூஸ் பண்ணுறோம். அப்போ வில் அப்படின்னா கன்ஃபார்மாக நடக்கக்கூடிய ஒரு செயலுக்கு வில்லு யூஸ் பண்ணுவோம். அதற்கு பதிலாக இங்கே ஷால் இருக்குது. அப்போ ஷால் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வில் அப்படிங்கிற அதே கன்ஃபர்மிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். வி ஷால் போத் ஃபால் இன் டு த ரிவர். இஃப் வி ஃபைட், நாம் முட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நாம் சண்டை போட்டோம் அப்படின்னா, டெஃபினட்டாக ரெண்டு பேருமே வி ஷால் போத் ஃபால் இன் டு த ரிவர். ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம், ஆற்றுக்குள்ளே விழுந்துருவோம். அண்ட் பி ட்ரவுண்ட். பி ட்ரவுண்ட் நல்லா கவனிக்கணுங்க. இந்த அண்டுங்கிற வார்த்தை இருக்குங்களா, இது வந்து சென்டென்ஸ் பிரிக்குது. இதற்கு பிறகு இருக்கிற வார்த்தை என்ன பண்ணுன்னா, இதற்கு முன்னாடி இருக்கிற அந்த மெயின் வெர்ப் இருக்கு இல்லைங்க, அங்கே போய் ஜாயின் ஆயிரும். எங்கே இருக்குது மெயின் வெர்பு? ஷால்ன்னு இருக்கா, ஷால் கூட ஜாயின் ஆச்சுன்னா வி ஷால் பி ட்ரவுண்ட் இப்படி மாறிடுங்க. பாருங்கள், வி ஷால் போத் ஃபால் இன் டு த ரிவர், தண்ணிக்குள்ளே விழுவோம், மூழ்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. பி ட்ரவுண்ட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது பேசிவ் ஃபார்மில் இருக்குது. அப்போது பேசிவ் ஃபார்மில் பி அப்படிங்கிற வார்த்தை பட அப்படிங்கிற அர்த்தத்தில் வருமா? ஓகே, இங்கே பாருங்கள், மூழ்க. ஷால் அப்படின்னா அந்த நிகழ்வு நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்கிறோம். ஓகே, ஐயோ வி ஷால் பி ட்ரவுண்ட், நாம் மூழ்கப்படலாம், இல்லாட்டி நாம் மூழ்கப்படுவோம் அப்படின்னு சொன்னாலும் மீனிங் கரெக்டு தான். சரிங்களா? பாருங்கள், வி ஷால் பி ட்ரவுண்ட், நாம் மூழ்கப்படுவோம் அப்படின்னு அர்த்தம். இஃப் வி ஃபைட், வி ஷால் போத் ஃபால் இன் டு த ரிவர் அண்ட் பி ட்ரவுண்ட், நாம் மூழ்கப்படுவோம். பாருங்கள், தனியாக எப்படி பிரித்து சொல்லியிருக்காங்கன்னு. ரைட். இன்ஸ்டெட், அதற்கு பதிலாக பார்க்கணும். இன்ஸ்டெட் ஆஃபெல்லாம் சொல்லலை, இன்ஸ்டெட் தான். இன்ஸ்டெட் ஆஃப்னு சொன்னீங்கன்னா அதற்கு அடுத்து ஒரு ஐஎன்ஜி போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சென்டென்ஸாக ஆரம்பிக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பீக்கிங், இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங், இன்ஸ்டெட் ஆஃப் தட்டு, இந்த மாதிரி போட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆனால் இன்ஸ்டெட்னு சொன்னீங்கன்னா இந்த இன்ஸ்டெட் என்ன பண்ணுதாமா, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நோட் பண்ணுது. இன்ஸ்டெட், எதற்கு இன்ஸ்டெட்? நாம் சண்டை போட்டு தண்ணிக்குள்ளே விழுவதற்கு பதிலாக, அதை இந்த இன்ஸ்டெட் சொல்லுது. அதற்கு பதிலாக ஐ ஹாவ் அ பிளான், என்னிடம் ஒரு பிளான் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. ஐ ஷால் லை டவுன், ஐ ஷால் லை டவுன், நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கீழே படுத்துக்கிறேன். அண்ட் யூ மே வாக் ஓவர் மீ. ஓவர்னா என்ன, மேலேன்னு தெரியும். இது வாக் ஓவர் அப்படின்னா எனக்கு மேலே என்ன பண்ணு, நீ நடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பாருங்கள், யூ மே, அந்த ஆள் என்ன பண்ணுதாமா, இங்கே பெர்மிஷன் கொடுக்குது. ஓகே, யூ மே வாக் ஓவர் மீ, நீ போகலாம் போகாமல் இருக்கலாம் அப்படி சொல்லலை. இங்கே பொலைட்டாக ஃபார்முலா ஒரு பெர்மிஷனை கொடுக்கறதுக்கு இந்த மே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஐ ஷால் லை டவுன், நான் என்ன பண்ணுறேன், கீழே படுத்துக்கிறேன். யூ மே வாக் ஓவர் மீ, நீ என் மேலே என்ன பண்ணு, நடந்து போ, அப்படியே மெதுவாக என்ன பண்ணு, என்னை க்ராஸ் பண்ணி போ அப்படின்னு அந்த பர்டிகுலர் ஆடு சொல்லுது. சரிங்களா? தென் த வாய்ஸ் கோட், அறிவார்ந்த கோட், லே டவுன், அது வந்து என்ன பண்ணுது, கீழே படுத்துக்குச்சு. எது மேலே, ஆன் த பிரிட்ஜ், பிரிட்ஜ் மேலே அப்படியே ஒட்டி என்ன பண்ணுச்சு, அவன் படுத்துக்குச்சு. அண்ட் த அதர் கோட் வாக்ட் லைட்லி ஓவர் ஹிம், அப்படியே மெதுவாக நடக்குது, ரொம்ப வேகமாக அக்ரெசிவாக நடக்கலை. வாக்ட் லைட்லி ஓவர் ஹிம், மெதுவாக என்ன பண்ணுதாமா, அது மேலே நடந்து கிராஸ் பண்ணி போகுது. இதுவே நம்ம இருந்து என்ன பண்ணியிருப்போம், ஏண்டா உன்னை பின்னாடி போக சொன்னால் பின்னாடி போகாமல் நின்றுட்டு சீனை போடுறியா, வா வா மேலே ஏறு மேலே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதி உடம்பு நம்மளை கிராஸ் பண்ணதுமே எந்திரிச்சு முட்டி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிருப்போம். கண்டிப்பாக நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ஆடு பாருங்கள், சண்டையே இருந்தாலும் அழகாக என்ன பண்ணிருச்சு, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இடம் விட்டுட்டு அதை மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்காமல் கிராஸ் பண்ணி போயிருச்சு. அதுதான் மாரல் ஸ்டோரி. இந்த மாதிரி மாரல் எத்திக்ஸ் இருக்கிறதுனால தான் இது மாரல் ஸ்டோரி. சரி கவனிங்க, த அதர் கோட் வாக்ட் லைட்லி ஓவர் ஹிம், அப்படியே அவனை கிராஸ் பண்ணி போயிருச்சு. ஸோ அதனால் தே பாஸ்ட் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் கடந்து சென்றனர். தே பாஸ்ட், பாஸ்ட் அப்படின்னா கடத்தல், ஈச் அதர்னா ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர் இல்லாட்டி ஒருவரை ஒருவர் கடந்தனர். அண்ட் வெண்ட் ஆன் தயர் வேஸ்,
ஆன் தேர் வேஸ்னால் அவர்களுடைய வழிகளில் அவர்கள் சென்றார்கள். வென்ட்டு பாஸ்ட் டென்ஸு, ஆன் தேர் வேஸ்னால் அவர்களுடைய வழிகளில். ஓகே, அண்ட் வெண்ட் ஆன் தேர் வேஸ் அவர்கள் அவருடைய வழிகளில் சென்றார்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த கதையில் கற்றுக்கிட்டது ஒரு டைலாக்குள்ளே வந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லியிருக்காங்க, கொட்டேஷனுக்குள்ளே வர்றதை எப்படி படிக்கணும், இடையில என்னென்ன சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கதையை கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்ன பண்ணலாம், நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, டவுன்லோட் பண்ணி சும்மா படிங்க. படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கதையோட ஸ்ட்ரக்சர் எப்படி நீங்கள் கற்று வச்சிங்களோ அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு கதையில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீனிங் ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான், சிம்பிள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதை லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரிஜினல் பிடிஎஃப் நம்மளோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன். டவுன்லோட் பண்ணி நான் இங்கே சொல்லி கொடுத்ததை நீங்கள் அப்படியே உங்கள் ஓனாக படித்து பாருங்கள். ஏன்னா வெறும் பிளெயினான பிடிஎஃப் தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஓனாக படித்து பாருங்கள். உங்களால் அதே மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். திரும்ப 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 படிங்க. அப்போ தான் சென்டென்சஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே உட்காரும். ரைட்? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.